ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் உங்கள் பெட் செலாரம்மா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ பழைய வீடெல்லாம் சொல்லி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடைக்காமே இருந்துச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடச்சிது. ஸோ ஃபுல் மோல்டிங்கோட நல்லாவே இருந்துச்சு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். இதை எங்கள் வீட்டோட 3வது மாடி ஃப்ளோருக்கு, அதாவது மொட்டை மாடிக்கு நான் தூக்கிட்டு போகணும். எப்படி பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போகிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப வீட்டெல்லாம் இல்லை, ஆனால் இந்த இடுவலுக்குள்ளே கொஞ்சம் தூக்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நான் மேலே தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன காரணத்துக்காக நான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம அடுத்து இம்போர்ட்டர்ஸ் கப்பீஸ் வாங்க போகிறோம். ஸோ இம்போர்ட்டர்ஸ் கப்பீஸ் வளர்க்குறக்காகவும் அள்ளிச்செடியில் குறிப்பிட்ட வகை அள்ளிச்செடி சரியாக பூக்க மாட்டேங்குது. ஸோ இதில் வச்சா நல்லா பூக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் வாங்குறதுனா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸே வாங்குங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்காதீங்க. சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் ஓட்டைகள் கம்மியாக இருக்கும். அதை அடைச்சாலே போதும். நம்ம நல்லபடியாக அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி சீக்கிரமாக செஞ்சிடலாம். எம்சில் வச்சு அடைங்க. எம்சில் வச்சு அடைக்கிறது ரொம்ப லேசாக இருக்கும். எம்சில் வந்து 2 லிக்விட் இருக்கும். அதை ரெண்டையுமே ஒன்றா மெர்ஜ் பண்ணி அடைச்சிடலாம். நான் அடைச்சது போக வெள்ளை கலர் டேப்பும் வச்சு ஒட்டியிருக்கேன். தொடர்ச்சியாக